திமுக கூட்டணியில் விரிசல் விழாது. விரிசல் விழுமா என்று எதிர்பார்ப்பவர்களின் ஆசையில்தான் மண் விழும். பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. திமுக கூட்டணி உடைந்துவிடும் என்ற ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போது கூட்டணி பேரம் எதுவும் பேசவில்லை என்றும் விளக்கம். 2 எம்பிக்கள் மற்றும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த போதும் கட்சி கொடியை ஏற்ற முடியவில்லை. சென்னையில் நடைபெற்ற சமூக அமைப்புகள் மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 2 எம்பி வச்சிருக்கோம். நான் இன்னமும் கொடியேற்றுறதுல நமக்கு பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுறதுல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். தொகுதி மறுவரையறை குறித்து தற்போதே மத்திய அரசு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும். வீடியோ வெளியிட்டு திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். நடிகையை பாலியல் தொழிலாளி என கூறிய சீமான் ஆபாசமாகவோ கண்ணியக்குறைவாகவோ எதையும் பேசவில்லை என்று விளக்கம். தன்னை பாலியல் குற்றவாளி என்று எப்படி முடிவு செய்தீர்கள் என்றும் கேள்வி. எது கண்ணியம்னு சொல்லுங்க? என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தேனோ அவமானப்பட்டு இருக்கிறீங்க. தன்னை மோசமாக விமர்சனம் செய்த சீமானுக்கு நடிகை கண்டனம். தனது கண்ணீர் சும்மா விடாது என்றும் வீடியோவில் கண்ணீர். இந்த நொடியில நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற? பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்படா. நடிகைக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட தமிழர் முன்னேற்றப் படையின் தலைவர் வீரலட்சுமி, சீமானுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெண்களை திரட்டி வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. முன்னேற்றப்படை சார்பாக நாங்கள் விஜயலட்சுமி அவர்களுக்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நான் உண்ணாவிரதம் இருக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். எத்தனை லட்சுமிகளைத்தான் பார்ப்பது? செய்தியாளர் சந்திப்பில் சீமான் கேள்வி. லண்டனில் சிம்போனி நிகழ்ச்சி நடத்த செல்லும் இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வாழ்த்து, நினைவு பரிசு வழங்கி உரையாடினார். ஐயா தான் இசைஞானின்னு வச்சாரு. ஆமா, அது மாற்றவே முடியல. எவ்வளவு போட்ட வந்தாலும் அப்படியே இசைஞானியா உலக அளவில் எல்லா தமிழுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் நீங்க குடிக்கிறீங்க. இப்போ பணிச்சூழலில் நேரம் ஒதுக்கி நேரில் வந்து வாழ்த்திய முதலமைச்சருக்கு நன்றி. இசைக்கு அளித்த பேராசி தன்னை மகிழ்ச்சியில் மூழ்கச் செய்திருப்பதாகவும் இசையமைப்பாளர் இளையராஜா நெகிழ்ச்சி. திருவெண்ணைநல்லூர் அருகே காதலை கைவிட நினைத்து காதலனை தேநீரில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்ற காதலி. காதலனுக்கு ஒரு கிட்னி செயலிழந்த நிலையில் தலைமறைவாக உள்ள காதலி ரம்யா மற்றும் குடும்பத்தினருக்கு வலைவீச்சு. தெலங்கானாவில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காதலியின் தாயை கழுத்தை நெரித்து கொல்ல முயன்ற காதலர். பொதுமக்கள் தடுத்து நிறுத்திய நிலையில் காதலனை கைது செய்த காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தனியார் மெத்தை தயாரிப்பு தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். கொடைக்கானலில் நிலவும் ரம்மியமான கால சூழ்நிலை அனுபவிக்க மக்கள் படகு, சைக்கிள், குதிரை சவாரி செய்து உற்சாகம்.
உத்தராகண்டில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. காணாமல் போன 54 பேரில் 46 பேர் உயிருடன் மீட்பு. ஒருவரை மீட்கும் பணி தீவிரம். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது விதர்பா அணி. கேரள அணியுடனான இறுதிப் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் முன்னிலையில் அடிப்படையில் வாகை சூடியது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஷ்ரேயஸ் ஐயர் அரை சதத்தால் இந்திய அணி மீண்டிருக்கிறது. சாம்பியன்ஸ் தொடரின் கடைசி லீக் போட்டி துபாயில் நடைபெற்று வருகிறது. இதில் குரூப் ஏ பிரிவிலிருந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள இந்தியாவும் நியூசிலாந்துக்கு பலப்பரீட்சை நடத்தி வருகின்றன. டாஸ் வென்ற நியூசிலாந்து பந்து வீசிய நிலையில் இந்தியா சார்பில் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் தொடக்க ஆட்டக்காரர்களாக இறங்கினர். இதில் கில் 2 ரன்களிலும் ரோஹித் சர்மா 15 ரன்களிலும் வெளியேறினர். தன்னுடைய 300வது போட்டியில் விளையாடும் விராட் கோலியும் 11 ரன்களில் வெளியேறினார். இதனையடுத்து ஜோடி சேர்ந்த ஷ்ரேயஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேலும் சரிவை தடுத்து நிறுத்தினர். அக்ஷர் பட்டேல் 42 ரன்களிலும் ஷ்ரேயஸ் ஐயர் 79 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். சற்று முன்பு வரை இந்திய அணி 37 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்களை கடந்து விளையாடி வருகிறது. மார்ச் 8ஆம் தேதி லண்டனில் தனது முதல் சிம்போனியை அரங்கேற்றிருக்கும் நிலையில் இசைஞானி இளையராஜாவை அவரது இல்லத்தில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். தமிழர்களின் உள்ளங்களில் இளையராஜா குடியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். நெஞ்சுக்குள்ளே இன்னார்னு சொன்னால் புரியுமா? This is the right way to play these flutes. இந்திய சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வரும் இளையராஜாவுக்கு நாடு முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என இதுவரை 1000த்திற்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைத்து சாதனை ராஜாவாக திகழ்ந்து வருகிறார். நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா. இன்றும் இளம் தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கு தனது இசையின் மூலம் சவால் விடுத்து வருகிறார். சினிமா பாடல்கள் மட்டுமன்றி திருவாசகம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சில பாசுரங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு இசை வடிவம் கொடுத்து இசை தட்டாக வெளியிட்டார் இளையராஜா. இளையராஜா சில மாதங்களுக்கு முன்பு சிம்பொனி இசையை 35 நாட்களில் எழுதி முடித்ததாக கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இளையராஜா தான் இசையமைத்த வேலியன்ட் என பெயரிடப்பட்ட சிம்பொனி இசையை லண்டனில் வரும் 8ஆம் தேதி நேரடி நிகழ்ச்சியாக முதன்முறையாக அரங்கேற்றம் செய்ய உள்ளார். இந்தியாவின் முதல் சிம்பொனி இசையமைப்பாளர் என்ற சாதனையை நிகழ்த்த உள்ள இளையராஜாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இசைஞானி இளையராஜாவின் அலுவலகத்திற்கு நேரில் சென்று அவருக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினார். உலக அளவில் எல்லா தமிழுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் குடியிருக்கீங்க. அப்போது 1988ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி மு கருணாநிதி தான் தனக்கு இசைஞானி என்று பெயர் சூட்டியதாக இளையராஜா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஐயா தான் இசைஞானின்னு வச்சாரு. ஆமா, அது மாற்றவே முடியல. எவ்வளவு போட்ட வந்தாலும் இசைஞானி இளையராஜா எல்லா தமிழர்களின் உள்ளங்களிலும் குடியிருப்பதாக முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். அது பெரும்பாலும் உங்களுடைய இசைதான். அதான் கேட்டுட்டு இருக்கேன் கார்ல போகும்போது. இது தொடர்பான வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர், ஆசியாவிலேயே யாரும் செய்யாத சாதனையாக வரும் மார்ச் 8ஆம் தேதி லண்டன் மாநகரில் சிம்பொனி அரங்கேற்றத்தை இளையராஜா நிகழ்த்த உள்ளதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்த இசை மூச்சான இளையராஜாவின் கணக்கற்ற சாதனைகளில் இந்த சாதனை ஒரு மணிமகுடம் என திகழ வாழ்த்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தன்னை நேரில் வந்து வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். பணிச்சூழலிலும் நேரம் ஒதுக்கி நேரில் வந்து வாழ்த்தியதற்கு நன்றி என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
தென் மற்றும் வட தமிழகத்தில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் பகலில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்சமாக 2 முதல்